நம்முடைய விசுவாசி ஒருவர் இதே போல ஒரு விடுமுறை நாளிலே தன்னுடைய ஊருக்கு போய் கொண்டிருந்தார். And one believer during the summer vacation he was going to his own place. வழியிலே திடீரென்று அவருடைய சிறு குழந்தை கைக்குழந்தை ஒன்றிருந்தது. அந்த குழந்தைக்கு வழியிலே திடீரென்று ஜன்னி போல ஏற்பட்டு அந்த குழந்தை மரித்த ஒரு மரக்கட்டை போல ஆகிவிட்டது. And while they were traveling on the car, even that little child, it had a fits like and it had turned to be like a wood. அப்பொழுது அவர்கள் செய்த ஒரே காரியம், அந்த இடத்திலே வேற யாரும் இல்லை உதவிக்கு. அவர்கள் நமக்கு ஆண்டவர் இதற்கு முன்பு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக சொல்லி துதிப்போம் என்று சொல்லி புருஷனும் மனைவியும் தங்களுக்கு ஆண்டவர் செய்த இதற்கு முன்பு செய்த எல்லா நன்மைகளையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் என்பதையும் நினைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். Now the husband and wife, they were thinking about the past goodness, whatever the Lord had did, and they were started praising one after another all the benefits. இவர்கள் துதிக்க துதிக்க அந்த பிள்ளையினுடைய சரீரத்தின் நிலைமை மாறியது. While they were start praising and praising the Lord, the condition of the child changed. இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிற ஒரு தெய்வீக ஆலோசனை, உங்களுக்கு எந்த நெருக்கங்கள் பிரச்சனைகள் வரும்போதும் கர்த்தர் உங்களுக்கு முன்பு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பதனால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வரலாம். And I want to give a divine counsel. Whatever the adverse situation, if you praise the Lord, you would be able to come out of that. அந்த குழந்தை கொஞ்ச நேரத்திலே நல்ல சுகம் பெற்று அப்படிப்பட்ட வியாதி வந்தது போலவே இல்லாதபடிக்கு கர்த்தர் சுகப்படுத்தினார். The Lord God had healed the child as if the child had no sickness at all. In such a way God brought about a wholesome healing. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. And don't forget in all his benefits. மறவாதே என்று 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். And Psalm 103:2 say that you should never forget it. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. மறவாதே என்று சொல்லுகிறது. Now this word of God say forget not. ஆனால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் மறந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறது. And Philippians 3rd chapter verse 13 it say that you had to forget something. 45ஆம் சங்கீதத்திலும் கூட மறந்து விடு என்று சொல்லுகிறது. Even the 45th Psalm say that you had to forget something. எத்தனையோ காரியங்கள் நாம் மறந்து விட வேண்டிய காரியங்களை மறக்காமல் இருக்கிறோம். And whatever the thing we had to forget, but we never forget those things. ஆகையினால் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தடையாகிறது. That's why whatever the Lord God want to do that have been hindered. இப்பொழுது நாம் மறக்க வேண்டிய காரியங்களை மறந்து நினைக்க வேண்டிய காரியங்களை நினைப்போமாக. Whatever the thing we had to forget, let it forget it and think about it. Things which we had a thing right now. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜீவியத்திலே உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் சில சந்தர்ப்பங்களில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து உங்களுக்கு தான் தெரியும், நினைத்து நீங்கள் இப்பொழுது கர்த்தரை துதிக்க வேண்டும். Even in our family life, you yourself know what all the good things, the benefits the Lord had wrought upon your family. You think about it and praise Him. உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் இப்போ நினைத்து நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க ஒரு பலன் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க போகிறது. Whatever you have a memory, when a remembrance, whenever you praise God, you are going to get that deliverance. நீங்கள் துதிக்க துதிக்க எப்படி இருக்க போகிறது தெரியுமா? சிறகுகள் அடித்து பறக்கிற ஒரு புறாவை போல, சிறகு அடித்து எழும்புகிற கழுகை போல நீங்கள் மாற போகிறீர்கள் இப்பொழுது. When you start praising, how it will be a position just like the wings of the eagle would start fluttering its wing, started soaring high, and it will be in that position.